நாம் யார்? இதெல்லாம் தான் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கணும். கிறிஸ்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், நல்ல சந்தோஷம் இருக்கணும். எது நம்மை சந்தோஷப்படுத்தும்? அப்போ நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய தன்மையை நம்ம அறிந்திருக்கணும். நமக்கு என்னெல்லாம் ஆண்டு இந்த உலகத்தில் கனம் கொடுத்து வச்சிருக்கிறாரு, நம்மளை எல்லாம் எந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு, நம்மளை எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரு, இதெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல்ல நம்ம யார் தெரியுமா? ஆமாம், 1 பேதுரு 1:4 சொல்லுது, தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினால மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். இங்க மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். கைத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பெரிய மிகுந்த இரக்கத்தினால நாம் யாரு? மறுபடியும் பிறந்தவர்கள், அதான் புது பிறப்பு அடைந்தவர்கள். அப்படித்தானே இருக்கு 1:4. சீக்கிரம் வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின் படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ யார் தெரியுங்களா? கவனிங்க, இப்போ வசனம் பார்க்க வேண்டாம். நம்ம யார் தெரியுங்களா? நம்ம எல்லாம் புதுப்பிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமானா கொஞ்ச நாள் கழிச்சு ஜனவரிக்கு மேலே ஆண்டவருக்கு சித்தமானா இது டைல்ஸ் போட போகிறோம். இப்போ இருக்கிறதுக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு இந்த பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு. அதனுடைய மகிமையே வேறவா இருக்கும், அதனுடைய மேன்மையே வேறவா இருக்கும். இப்போ இருக்கிறவங்க எங்கே ஓட்டை உடைச்சல் இந்த சைடு எல்லாம் ஒன்றும் இருக்காது. அதில் பாலிஷ் இருக்கும், அது கலர் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது புதுப்பிக்கப்பட்டது, அது மறுபடியும் பிறந்தது. அல்லேலூயா. அப்போ நம்ம கூட எப்படி இருக்கணும் தெரியுங்களா? அப்படி வாழ்க்கையில் டல்லாக இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல்ல டல்லாக இருக்கக்கூடாது, ஆக்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அந்த சந்தோஷம் இருக்கணும். நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளை, நான் மறுபடியும் பிறந்தவன். இதுக்கு மேலே அப்படியே டைல்ஸ் ஒட்ட முடியுமா? ஒட்ட முடியாது. இதெல்லாம் உடைச்சு எடுக்கணும், எல்லாம் வெளியே வாரி போடணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பழசெல்லாம் போயிருக்கணும், எல்லாம் புதிதாக்கப்படணும். அதான் மறுபடியும் பிறந்தவன். ஐ எம் நியூ, ஆல்வேஸ் ஐ எம் நியூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆல்வேஸ், எப்பவும் நியூ தான். வயசு 90 ஆனாலும் நியூ தான், எப்பவும் நியூ, எவ்ரி டே நியூ. ஒவ்வொரு நாளும் நாம் புதியவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா டே பை டே புதிய சிந்தையை தரித்து கொள்ளணும். அப்ப நாம் யார்? புதுப்பிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள். நான் பழைய ஆள் அல்ல, உலகத்தாரை போல் அல்ல. அல்லேலூயா. ஸோ இந்த சிந்தை நமக்குள்ள எப்பவும் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அழகு. ஆமென். 1:5 வாசிக்கிறோம், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய பலம். இன்னைக்கு நான் இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு ஒரு 43 வருஷமா இன்னைக்கு நான் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன்னா இது ஏன் பலத்தில் இல்லை, இது ஆண்டுடைய பலத்தினால நிற்கிறேன். சிறுபிராயத்தை கடந்தேன், வாலிபத்தை கடந்தேன், வறுமையை போக்க ஆண்டவர் உதவி செய்தார், ஏழ்மை போக்க உதவி செய்தார். ஏளனமாய் நினைத்த கூட்டத்தின் மத்தியில் இருந்தேன். எத்தனையோ முறை பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவர் தூக்கி தூக்கி நிலைநிறுத்தி இன்னைக்கு நிற்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவருடைய பலத்தினால தான் நிற்கிறனே தவிர சொந்த பலத்தினால இல்லை. சொந்த பலத்தினால நிற்கவே முடியாது, ஒரு நாளும் நிற்க முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவ்வளவா எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே, இவ்வளவா என்னை பலப்படுத்திருக்கிறீங்களே, இவ்வளவா ஆண்டவரே எனக்கு உதவி செய்திருக்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைக்கணும். ஆமா, பாவம் செய்யும்படி, தவறு செய்யும்படி, விழுந்து போகும்படி, பிரிந்து போகும்படி எத்தனை சந்தர்ப்பங்கள் வந்தது தெரியுமா?
எத்தனை சந்தர்ப்பங்கள். ஆண்டுடைய கிருபையினால தான் நீங்க நிக்கிறோம். நீங்க எல்லாரும் அப்படி. இப்ப நம்ம எல்லாம் யாரு? ஆண்டுடைய பலத்தை கொண்டு காக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மாவா? புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் எத்தனை போராட்டம்னு. ஆமா, என்னத்தை கண்டுட்டான்னுவா, பணம் கொடுத்தாங்களான்னுவா, எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னுவா, இல்லைங்களா? மாதம் மாதம் எவ்வளோ வருது, எல்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். சாலமனை கேளுங்க, நாங்கள் ஊழிய ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஆளுக்கு நேற்ற பக்கத்தில் சொல்லி சொல்லி மாளலை அவனுங்களுக்கு நம்ப வைக்கிறத விட முடிஞ்சு போச்சு கதை. பட் இத்தனை விஷயத்துலையும் பொறுமையோடு காத்திருந்து, அல்லேலூயா. பவுல் சொல்றாரு வணக்கமா. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி சொல்றாரு? பேதுரு சொல்றாரு வணக்கமா பதில் சொல்லணுமா. எப்படி சொல்லணுங்களா? அதுக்கே ஒரு கிருபை வேணும். வணக்கம். அப்ப நம்ம பாருங்க, நம்ம தேவனுடைய கிருபையினால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு பெரிய பாருங்க. நம்ம மற்றவங்கள மாதிரி அந்த இழிவான காரியங்களுக்கு இன்னும் போகாம கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை விட்டு விடாம கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு போராட்டம் இல்லையா, நமக்கு சோதனை இல்லையா? அங்க பாருங்க, உண்மைக்காக வாழ்றதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உண்மைக்காக வாழ்றது இருக்கு, அது ரொம்ப கஷ்டம். அதுல இந்த உத்தமத்தை ஒத்துக்கொள்ளுகிறது பாருங்க பிரதர். உத்தமத்தை ஒத்துக்கொள்ள முடியாது பிரதர். யாரு ஒருத்தன் உத்தமத்தை இப்போ ஒரு ஆளை பார்த்து நீ இந்த தப்பு பண்றீங்க, இதை நீங்க சரி பண்ணிக்கங்கன்னு சொல்ற ஆளு, ஆமாம் பிரதர், வெரி சாரி, நான் என்னை சரி பண்ணிக்கிறேன், அதுக்காக நான் இன்னையிலேருந்து போய் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நீங்க அந்த 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 ஒரு பக்குவம் ஒரு ஆள்கிட்ட இருந்ததுன்னா, அந்த ஆள் தான் அந்த உலகத்தில் இருக்கிறதுலே உயர்ந்த மனிதன். ஆமாங்க. வந்தாலே குறைதான்பா சொல்லணும் இருப்பாரு இவரு. என்னது? வந்தாலே குறைதான், அந்த குறை இந்த குறைதான் சொல்லணும் இருக்கிறாரு. அவங்க நல்லவங்களா? ஒரு பிரதர், உத்தமத்தை ஒத்துக்கணும். டெய்லி காலையில் எழும்பி, ஆண்டவரே நிர்மூலமாகாததும் நின்று நிலைப்பதும் வழுவாமல் இருப்பதும் கிருபையே, எம்மட்டும் ஜீவிப்பது உந்தன் கிருபை, இனியும் வாழ்வது வைதான். காலையில் போய் ஆண்டுட்ட போய் அப்படி ஒரு உத்தமத்தை ஒத்துக்கிட்டு, உங்கள் பலத்தினால்தான் ஜீவிக்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுங்களா? அது மாத்திரம் இல்லை, அது உங்களுடைய ஆத்மாவில் பெரிய பலனை கொடுக்கும். உங்களுடைய ஆத்மாவில் என்ன கொடுக்கும் தெரியுமா? அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். ஆமாங்க. எப்பவுமே ஆல்வேஸ் நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பதற்கு அது வழிவகுக்கும். இதுதான் நாம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்முடைய சந்தோஷமே நமக்குள்ள நிலைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது 1:19 அவர் யாருன்னா நாம் யாருன்னா குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். நாம் யார்? அடிமைகள் இல்லைங்க. ஹலோ ஹலோ, நீங்க யார்? இல்லை, நீ எதுக்குமே அடிமை இல்லைம்மா பிரதர். நீங்க எதுக்குமே அடிமை கிடையாது. யாருக்கும் அடிமை இல்லை. எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமை இல்லை, கம்ப்யூட்டருக்கு அடிமை இல்லை, லேப்டாப்புக்கு அடிமை இல்லை, செல்லுக்கு அடிமை இல்லை, எந்த நண்பர்களுடைய அன்புக்கு அடிமை இல்லை, விக்கிரகத்துக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை. புரியுதா? அடிமை இல்லை, எல்லாத்தையும் ஜெயிக்கணும். புரியுதா? என்ன ஒரே சிரிப்பு, சோத்திரம். எது நாம் யார்? ஓ ஹalleluya. கர்த்தர் நம்மளை அப்படியே தூக்கிட்டாரு. நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, எதுக்கும் அடிமை இல்லை பிரதர். இப்படி ஒரு ஃப்ரீடம், ஜாலி. அது ஜாலி பிரதர், அது ஒரு ஃப்ரீடம். ஆமா, அப்படிதான். அதான் தேவனுடைய பிள்ளை, அதான் கிறிஸ்தவன். அப்படிதான் கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார்.
இதெல்லாம் அப்படி ஏதாவது ஒன்று அடிமைப்படுத்த நினைப்பு வரும்போது நீ என்ன செய்ய தெரியுமா? நான் மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் ஒரு ரத்தத்தினால மீட்கப்பட்டவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம ஜெயிக்க. நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு சந்தோஷம். எல்லாம் பிரதர் என்னென்னவோ பண்ணிப்பாங்க. இல்லை இல்லை இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1:22 வாசிக்கிறோம், மாயமற்ற சிநேகம் உள்ளவர்களாகும்படி, சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி. நம்ம யார் தெரியுங்களா? ஹலோ பிரதர், திருவிருந்தெடுக்க போறீங்களா? திருவிருந்தெடுக்க போறது வந்திருக்கிறீங்களா? யார் தெரியுமா திருவிருந்து எடுக்கிறதுக்கு லாய்க்கு தகுதி? உன் ஆத்துமாவை சுத்தமாக்குனீங்களா? உங்க ஆத்துமாவை சுத்தமா வச்சுருக்கிறீங்களா? கரைப்படாம இருக்கிறீங்களா? நேற்றுக்கு நான் சொன்ன எதெல்லாம் அருவருப்புன்னு அவங்க தாங்க தகுதி. சில மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம், உடனே அழணும், உடனே புலம்பணும், உடனே கதறணும். வேதனை. சில நேரங்கள் ஏதாவது சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா மாசக்கணக்கா வேதனை, குமுறல், அப்படியே உள்ள புகையணும். நம்ம யார் தெரியுமா? ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஒழுங்கா மனம் திரும்பினவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். இந்த ஆத்துமா கரைப்படாம பார்த்துக்கணும். ஆமா, இந்த ஆத்துமாவில் சுத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் திருவிருந்து எடுக்கிற தகுதி. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இது நீ சரியா செய்யலைன்னா, தன்னைத்தானே நிதானித்து அறியாம நான் திருவிருந்து எடுத்துட்டீங்கன்னா உனக்கு வியாதி வரும், சாபம் வரும், பசி வறுமை வரும். இதெல்லாம் எச்சரித்து சொல்லி தான் சொல்றாரு அவரு திருவிருந்துல யார் பங்கு கொள்ளணும்னு. அல்லேலூயா. வசனம் என்னையும் ரொம்ப அந்த பாருங்க, சும்மா ரோட்ல போற வரலாம் கூப்பிட்டு கிறிஸ்துவன் ஆக்குறது இல்லை. இது என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், நான் எல்லாரையும் சேர்க்குறீங்களே, 10 நிமிஷம் நீ சர்ச்சில் வந்து உட்காந்து பார்த்துறியா? நீ எவனையா சேர்க்க முடியும்? யாரை சேர்க்க முடியும்? அது ஆண்டோட இறக்கம் இல்லாம, தேவ தயவு இல்லாம, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாம ஒருத்தனும் இங்க வந்து என்ன செய்ய முடியாதுங்க, உட்கார முடியாது. நீங்களே நானும் இங்க ஆண்டவர் உட்கார கிருபை தந்திருக்கிறேன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆத்மாவை சுத்தமாக்கி கர்த்தர் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். அதை காத்துக்கொள்ளணுமா வேண்டாமா? அல்லேலூயா. 1 பேதுரு 1:23 என்ன சொல்லுது? என்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினால மறுபடியும் பிறந்தவர்கள். எதனால பிறந்தவர்கள்? வசனத்தினால பிறந்தவர்கள். எதனால? ஆமா, சும்மா அற்புதம் நடந்தது அது எல்லாம் நடந்தாலும் கவனிங்க, என்ன கவனிங்க, அப்புறம் பாருங்க. அற்புதம் நடந்தது, அது நடந்தது, எல்லாம் நடந்தாலும் எதனால பிறக்கணும்? வசனத்தினால பிறக்கணும் ஐயா. இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் அப்படி சொல்லுது, ஆகினால அந்த வசனத்தின்படி தான் நான் வாழ்வேன். அதான் வசனத்தினால பிறக்கிறேன். நம்மளை வசனத்தினால கர்த்தர் பிறக்க வைத்திருக்கிறார். அந்த சத்தியத்தினால பிறக்க வைக்கிறதுக்கு தான் இந்த பிரசங்கெல்லாம். எதுக்கு இவ்வளோ பிரசங்கம்? எதுக்கு இவ்வளோ பைபிள்? எதுக்கு இவ்வளோ பேர் பைபிள் வாங்கி வச்சிருக்கிறீங்க சிஸ்டர்? டெய்லி வசனத்தினால பிறக்கணும். ஆமா, முதல்ல பைபிள் படிக்கணும். பைபிளை நல்லா புதுசாக ரட்சிக்கப்பட்டிருந்தவங்க பிரச்சனை இல்லை, சீக்கிரமா படிங்க. ஆசை இருக்கணும், இன்னும் பைபிள் படிக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பைபிள் படிக்கணும். அப்போ வசனத்தின் அடிப்படையில் பிறக்கணும். நீ பைபிள் படிச்சாதான் டெய்லி நீ வசனத்தின் அடிப்படையில் பிறப்ப. அல்லேலூயா. நீ டெய்லி புதிதாக்கப்படணும், டெய்லி புது பிள்ளையா மாறணும்,
டெய்லி ஃப்ரெஷ் மைண்ட் இருக்கணும். ஹல்லேலூயா. எவ்ரிடே we are new. நேத்துக்குள்ளது இன்னைக்கு இருக்கக்கூடாது, நேத்துக்குள்ள கஷ்டம் இன்னைக்கு இருக்கக்கூடாது, நேத்துக்குள்ள பாடு இன்னைக்கு இருக்கக்கூடாது, நேத்துக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடாது, நேத்துக்குள்ள துக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் ஒளிந்து போயிடணும். இன்னைக்கு எல்லாம் புதிதாக்கப்படணும். ஆமென். எவ்ரிடே ஒரு ரினிவல் உண்டாகணும். அது எதனால உண்டாகும்? பை த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டுடைய வார்த்தைனா, அப்ப ஆண்டுடைய வார்த்தையை நீங்க படிக்க படிக்க தான் உங்களுக்குள்ள டெய்லி வசனத்தினால பிறக்கிற தன்மை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் சொல்றோம், இப்படி எல்லாம் தான் இருக்கணும். திஸ் இஸ் த கிறிஸ்டியானிட்டி, திஸ் இஸ் த கிறிஸ்டியன் லைஃப். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுல இருந்து கொஞ்சம் நீங்க விலகுனீங்கன்னா கூட நம்ம என்ன செய்யறதுங்களா, டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறோம். ஹல்லேலூயா. ஆமா, டிஸ்குவாலிஃபைடா இருக்கக்கூடாது, குவாலிஃபைடா மாறணும். ஒரு சில நேரங்களில் ஃபெயில் ஆனாலும் என்ன பண்ண, அட்டெம்ப்ட் எழுதியாவது பாஸ் பண்ணி என்ன செய்யணும். ஆமாம் சார், ஹல்லேலூயா, கரெக்டாக சொன்னீங்க. சில நேரம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நம்ம ஒன்றும் பெரிய இது இல்லை, நான் மனுஷர்கள் தானே, மாம்சம் தானே. ஃபெயில் ஆனாலும் என்ன பண்ணணுங்க, உடனே அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிடணும், உடனே ரினியூவல் பண்ணிடணும். ஹல்லேலூயா. அதுக்கு தானே கர்த்தர் பேசுறாரு. ஆமென். அதுக்கு தானே கர்த்தர் பேசுறாரு, நேசித்து பேசுறது அதுக்கு தானே. கவர்மெண்ட் அல்லேலூயா. நீ அதுலயும் ஃபெயில் ஆகினா என்ன பண்றது? இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், தயவு செய்து நினைக்காத. அல்லேலூயா. ஸோ வாய்ப்புகள் ஆண்டவர் தந்துக்கிட்டே இருக்கிறாரு. நாம் என்ன பண்ணணும், நம்மளை ரினியூவல் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ பசங்க கர்த்தர் நம்ம அட்டெம்ப்ட் ஒரு ஏதோ சம் மிஸ்டேக் எங்கே நடந்தது, ஏதோ ஏதாச்சும் அட்டெம்ப்ட் எழுதியாவது பாஸ் பண்ணிடணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வந்து சபை, பைபிள், பிரசங்கம், ஊழியக்காரர், இதெல்லாம் ஆண்டவர் எதுக்கு கொடுக்குறாரு? எதுக்கு இந்த ஒழுங்குகள் எல்லாம்? எப்படியாவது என்னவா மாற்றுவதற்கு. எல்லாரும் வாசிங்க. எதுக்கு? அதுக்கு தாங்க சர்ச்சு. உங்களை தேறினவர்களாக மாற்றுறதுக்கு தான் இந்த சர்ச்சு. அதுக்கு தான் அட்டெம்ப்ட் எல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் வாய்ப்பு. நீ படிக்கவே இல்லை, அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு தெரிலன்னா நீ எவ்வளோ கேட்டாலும் செவிட்டு விரியன் பாம்பு மாதிரியே இருக்கிற, ஒரு முன்னேற்றம் வரல, ஒரு இது எடுக்கலைன்னா உன்னை என்னதான் பண்ணுறது? நம்மளை ஆண்டவர் என்னதான் பண்ணுவார்? அல்லேலூயா. இப்படியெல்லாம் நமக்கு அப்புறம் சீக்கிரம் வாசிக்க வேண்டாம். 1 பேதுரு 2:4 ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்தவர்கள். நாம் யாரை சேர்ந்தவர்கள்? அல்லேலூயா. யாரை சேர்ந்தவர்கள் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவன் இயேசு கிறிஸ்துவ கூட்டத்தோடு தான் இருக்கணும். ஆமா. என்ன சிலர்லாம் ஊரில் கேட்பாங்க, ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சவங்க, நீ எந்த கூட்டம்பா? அல்லேலியா கூட்டமானுவான். ஆமாம், நான் அல்லேலியா கூட்டத்தை சார்ந்தவன் பண்ணுவேன். நான் எந்த கூட்டம்? அவனுக்கு பெந்தே கோஸ்தன்னு சொல்ல வர்றான். பெந்தே கோஸ்தா சொன்னான்னா வேறு கோஸ்தெல்லாம் சொல்கிறான். ஆகினால நான் என்ன சொல்கிறேன், ஆமாய்யா நான் அல்லேலியா கூட்டத்தை சேர்ந்தவன். நாம் யார் தெரியுமா? இயேசுவை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. இயேசுவை சேர்ந்தவர்கள். பேதுரு பார்த்து சொன்னாங்க, இவனுடைய பேச்சு இவனை வெளிப்படுத்துகிறது, இவன் இயேசுவை சேர்ந்தவன். உன்னை என்னையும் பார்த்த உடனே உலகத்தில் யார் பார்த்தாலும் கிளீனாக கண்டுபிடிக்கணும், இவன் இயேசுவை சேர்ந்தவன், இவன் இயேசுவை சேர்ந்தவன், இவன் இயேசுவை சேர்ந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஸ்ஸில் பிரயாணம் பண்ணால் எங்கே போனாலும் கேட்கணும், அது என்னவோ தெரியல, ஏது இது வச்சிருக்குதான் தெரியல என் மேலே. சார் நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்பாங்க. சில இடத்துல கேட்பாங்க, நீங்கள் பாஸ்டரா? இப்போ இல்லை, இதெல்லாம் சின்ன வயசுலேயே அப்படி தான் கேட்பாங்க. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே அப்படி தான் இருக்கணும், உங்கள் தோரணம் அப்படி இருக்கணும், உங்கள் பேச்சு அப்படி இருக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள், உங்கள் முக பிரகாசம் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போ உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும்? நல்லா தூங்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிக்கின்னு மறுபடியும் வேலை பார்த்துக்கின்னு இருக்கிற முகம்லாம் இருண்டு கிடக்கும். அது முகம் பார்க்கறதுக்கே சகிக்காது, சந்தோஷமாக இருக்காது. யாருடைய முகம் பிரகாசமாக இருக்கும் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். யாருடைய முகம் பிரகாசமாக இருக்கும்?
கவனிங்க கவனிங்க, இல்லைம்மா விட்டுருங்கம்மா, இப்போ கவனிங்க. யாருடைய முகம் பிரகாசமாக இருக்கும்? யாருடைய முகம்? நல்லா ஜெபிக்கிறவங்க முகம் தான் பிரகாசமாக இருக்கும். மோசே என்ன பண்ணான்? ஜெபம் ஆண்டவரோடு இருந்துட்டு வந்தான். அவன் முகத்தை யாராலும் என்ன செய்ய முடியலைங்க? பார்க்க முடியல. தேவனோடு இருக்கிறவன். நீங்களும் நானும் யாரு? தேவனை சேர்ந்தவர்கள். யாரு? ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் நாம் யாரு? இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்தவர்கள். அல்லேலூயா. நீ மற்ற ஆளு கூட எல்லாம் ஐக்கியம் வைக்க கூடாது. 2 கொரிந்தியர் 6 படி விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. விக்கிரகத்துக்கு ஆலயத்துக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. மற்றவங்களோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஃப்ரெண்ட்ஷிப் ஹாய் டு ஹாய், ஃபெலோஷிப் ஐக்கியம் கொள்ளுதல், பங்கெடுத்தல். என்னது? ஃபெலோஷிப் எதுங்க? பங்கெடுத்தல் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், அது ஃப்ரெண்ட்ஷிப். ஃபெலோஷிப் இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் மார்க்கம் வேற, அவன் புத்தி வேற, அவங்க தொழுகை எல்லாம் வேற. அது கம்ப்ளீட்டாக பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்குது. நீ அதுலேருந்து மீட்டெடுக்கப்பட்ட விடுதலையான ஆள். அல்லேலூயா. நானும் போய் ஜெயிலில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துங்கன்னா களி தான் கிடைக்கும். விடுதலையானவன் ஜெயிலுக்கு போனேன், விடுதலை ஆயிடுச்சு. ஜெயிலில் தான் நம்ம தான் அந்த ஜெயிலில் தானே இருந்தோம் இத்தனை வருஷமா. கர்த்தரா பார்த்து நமக்கு ஜாமீன் கொடுத்து, கிறிஸ்து சிலுவையில் ஜாமீன் கொடுத்து நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டு வந்துட்டாரு. மறுபடியும் நான் போய் ஜெயிலே உட்காந்துக்கின்னு அங்கேயே போனேன் என்ன? மறுபடியும் அந்த அடிமைத்தனம், அந்த சாபம், அந்த கஷ்டம், அந்த போராட்டம் அதான் வரும். எங்க யாரு நம்ம யாருன்னு நமக்கு தெளிவா தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் டைம் இல்லை, நான் முடிக்கிறேன். 7வதுல பார்க்கிறோம், ஜீவனுள்ள கற்களை போல, சாரி 2:5 வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆவிக்கேற்ற பலி செலுத்துறதுக்கு தான் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார். என்ன பலி? ஆவிக்கேற்ற பலி. ஆவிக்கேற்ற பலி வந்து ஜீவனுள்ள பலி, செத்து போன பலி இல்லை. அல்லேலூயா. ஆவிக்கேற்ற பலி செலுத்தணும். ஆவின்னு ஒன்று இருந்தாலே அது உயிர்னு அர்த்தம். ஆவிக்கு என்ன பேருங்க? ஆமா, ஆவி போயிடுச்சுன்னா, ஆமா, நீ கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும்? உயிர் உள்ளவனா இருக்கணும். உன்னுடைய ஆராதனை உயிர் உள்ளதா இருக்கணும். உன்னுடைய ஸ்தோத்திரம் உயிர் உள்ளதா இருக்கணும். உன்னுடைய பாட்டு உயிர் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. கடமைக்காக பாடுறது. இங்க கூட பாருங்க, அந்த பாட்டு பாடும்போதே சிலருக்கெல்லாம் தெரியும். சிலருடைய முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும், ஓ இவங்க உணர்ந்து பாடுறாங்கன்னு. சிலர் பாடும்போதே தெரியும், பார்த்துட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு பாடுறது. எனக்காக பாடக்கூடாது, நான் பாகன்னு பாடக்கூடாது. மெய் மறந்து தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. மெய் மறந்து, இப்ப இல்லை, எங்கேயும் அப்படிதான். வீட்டில் உட்கார்ந்து துதி எடுத்தா மெய் மறந்து ஆண்டவரை பாடணும். ஆமா, அல்லேலூயா. ஆமா, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. ஏதோ சும்மா கண்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு நானும் கடவுளுக்கு படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மார்க்கம் இல்லை இது. பொருளினால கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எதனால திருப்திப்படுத்த முடியாது பிரதர்? பொருளினால கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. அது வேண்டான்னு சொல்றாரு ஆண்டவரே. காணிக்கையினால திருப்திப்படுத்த முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உன் பொருளினால் அல்ல, உன் உள்ளத்தினாலேயே. அல்லேலூயா. கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு கூட ஆமென் நீ இணைந்து ஜெபிக்கிற அல்லது பங்கெடுக்கிற அந்த நேரம் தான் முக்கியமான நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எதுக்கு தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா.
ஆச்சரியமான ஒளி எடுத்து கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது நீங்களும் நான் யார் தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். பாருங்க, ஹலோ, நீங்கள் உங்களை யாருன்னா யார் எப்படி வேணாலும் பார்க்கட்டோங்க, பட் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் அப்படி மாற்றுவார், ராஜாக்களாய் மாற்றுவார். பெர்க்மன்ஸ் பாடுறார், ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பாருங்க, ராஜாமா இருக்கணும். ஆமாம், கர்த்தருடைய எப்பவுமே உனக்கு தெரியணும். சிலர்லாம் நான் கரெக்ட் பண்ணும்போது சிலருக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை. ஏன் ஆசை நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அப்படியே சும்மா ரொம்ப நீட்டாக எல்லாருக்கும் முன்னால் மதிப்புக்குரியவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக, பெரிய பெரிய ஆளெல்லாம் கூட உங்களை பெரிய ஞானின்னு நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நடவடிக்கைகள் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஞான ஸ்நானம் எடுக்கிறவனுக்கு ஞானம் கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்போ தான் நீ உண்மையான ஞான ஸ்நானம் எடுத்துருக்கிற. இன்னும் உனக்கு ஞானம் வரலன்னா நீ எடுத்த ஞான ஸ்நானத்தில் கோளாறு. சொல்லுங்க, ஞான ஸ்நானம் எடுக்கிறவனுக்கு ஞானம் கண்டிப்பாக வந்திருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்றைக்குமே மக்கா இருக்க மாட்டாங்க, முட்டாளாக இருக்க மாட்டாங்க. எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளை எங்கேயுமே இழிவாக நடத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள். ஹல்லேலூயா. ஞானம் இருக்கணும். எங்கே எப்படி நடந்துக்கணும், எப்போ எதை செய்யணும், என்ன எப்படி நடக்கணும், எப்படி மதிப்பு கூட்டணும், எப்படி மரியாதையை கூட்டணும். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் அடுத்தவங்களை பார்த்து கற்றுக்கணும். நான் ஒரு ஊர் நாட்டான், நான் ஒரு படிக்காதவன். ஆமாம், நான் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்? எல்லாம் பார்த்தேன், சபையாரை பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், படித்தவங்களை பார்த்தேன். ஹல்லேலூயா. ஆமாம், எப்படி மைக் பிடிச்ச எப்படி பேசணும், சாதாரணமாக எப்படி பேசணும், வசனத்தை எப்படி பேசணும். யார் எனக்கு கிளாஸ் எடுத்தா? நான் எந்த பைபிள் காலேஜுமே போனது கிடையாது. நான் பைபிள் காலேஜே படித்தது கிடையாது. எனக்கு பைபிள் காலேஜ் வாசனையே தெரியாது, வாசலே தெரியாது. மற்றவங்கிட்ட கற்றுக்கிட்டேன். இந்த ஞானத்தை கர்த்தர் தந்தார். யார் தந்தது? கர்த்தர் தந்தார். எந்த நேரத்தில் எது செய்யணும், எந்த நேரத்தில் எது செய்யணும், ஞானம் ஆண்டவர் தந்தார். சபையில் வந்தால் பரிசுத்தவான்கள்ட்ட பழகினேன், எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அது ஞானம். ஞான ஸ்நானம் எடுக்கும்போது என்ன வரணும்? ஞானம். நம்மள யார்? ராஜாக்கள். ராஜா மாதிரியே நடக்கணும். ராஜா எப்படி நடக்கணுங்க? ராஜா மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உனக்கு கௌரவம். நீ தேவனுடைய பிள்ளைன்னா தேவனுடைய பிள்ளை மாதிரியே இருக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளைன்னா பரிசுத்தவான்னா பரிசுத்தவான். உன்னை பரிசுத்தவான்னு வேதம் அழைக்குது. ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தமாக்கும்படி கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். உன்னுடைய கௌரவத்தை நீ விட்டு கொடுக்கூடாது. எங்கேயுமே உன்னை நீ டீக்ரேட் பண்ண உன்னை விடக்கூடாது. அதுக்கே ஒரு ஞானம் வேணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ரெண்டு பேரும் உன்னை டீக்ரேட் பண்ணக்கூடாது. உலகமும் உன்னை டீக்ரேட் பண்ணக்கூடாது, பரலோகமும் உன்னை டீக்ரேட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனும் உன்னை பார்த்து மதிப்பு வைக்கணும். அப்படி நீ முட்டி போட்ட உடனே தானியேலுக்கு சொல்கிற மாதிரி சொல்றது, அவன் முட்டி போட்டான்பா, உடனே அவனுக்கு கொடுப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், உலகமும் உன்னை மதிக்கணும், பரலோகமும் மதிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணுங்க? மதிப்புக்குரியவர்களாகவே வாழணும். அதுதான் ஞானம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய இருக்குது, நான் மீதி அப்புறம் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ கிறிஸ்தவர்களாக இருந்தால் இப்படி இருக்கணும் பிரதர். நாம் யார்? அப்போ நம்மளை பற்றி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா ஒரு பக்கம் நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். கர்த்தரன் இப்படி எல்லாம் மாற்றிருக்கிறாருப்பா. ஒன்றும் இல்லாதக்கு ஒரு மூலையில் கிடந்தேன், ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், அழிஞ்சு போகிற நிலைமையில இருந்தேன், எங்கேயோ வனாந்தரத்தில் கிடந்தேன், எத்தனையோ மதிப்பு இல்லாமல் எப்படியோ கிடந்தேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் எப்படி மாற்றி வச்சுக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தரை தெரிஞ்சுக்கலன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதுங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு ஒவ்வொரு நாள் எதை கொடுக்கும்? அது சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென். எத்தனை பேர் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறீங்க? அப்படின்னா உங்களுக்குள்ள நீங்கள் யாருங்கிற எண்ணத்தை ஃபுல்லாக மனசில் வச்சுக்கோங்க. ஜெபிக்கலாமா?
ஹalleluya, praise the Lord. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன்ப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து பொறுப்பெடும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. எங்களை அப்படியே மாற்றுங்க. எங்களுக்கு வேற சிந்தை இருக்கக்கூடாது. நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணரக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும். நாங்கள் யார் என்பதை எப்போதும் நினைவிலே வைக்கக்கூடிய நினைவு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, பிசாசு எங்களை பற்றி என்ன பேசினாலும் அவன் ஒரு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அநேக நேரங்களில் அவன் எங்களை பார்த்து சொல்லுவான், என்ன ஆண்டுடைய பிள்ளை, உனக்கு ஆண்டவர் உதவி செய்யல, அப்படி இப்படின்னு எங்களை டீக்ரேட் பண்ணி டிஸ்கரேஜ் பண்ணுறதுலே இருப்பான். அவனுக்கு எதிர்த்து இருக்க எல்லாருக்கும் பலன் தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கேட்குற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.